இதனால ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, உலகத்தின் சூழ்நிலையினால இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய அழைப்பிலே, தேவன் உங்களுக்காக வைக்கிற நோக்கத்திலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க என்று சொன்னால், உங்களுடைய முழங்கால்கள் சோர்ந்து போயிருக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய கைகள் தளர்ந்து போயிருக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய நாள் என்னவாம்? திரும்ப நிமிர்த்த சொல்லுகிறார். ஒரு மரத்தின் ஓட்ட வீரன் வந்து ஓடிக்கொண்டு வருகின்றான். கடைசி 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவனுக்கு நல்லா மூச்சு வேண்டுது, நல்லா கலைக்குது, அவனுடைய முழங்கால் தளர்ந்து போயிட்டுது, அவனுடைய கையில பலம் இல்ல. அந்த இடத்துல தன்னை பலப்படுத்தி தன்னுடைய முழங்கால நிமிர்த்தி, தன்னுடைய கையை நிமிர்த்தி அதை ஓடி முடிப்பான். ஆண்டவர் சொல்லுவார், நீ நிமிர்த்து, நான் பலத்தை தாரேன். நீ உன்னுடைய கையை நெகிழ விடாத, நான் உன்னுடைய கையை பயிற்சிவிக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய முழங்காலை தளர விட்டோம் என்று சொன்னா ஆண்டவர் எப்படி எங்கள் கால்களை ஆண்டவர் பலப்படுத்த முடியும்? நாங்கள் எங்களுடைய கைகளை நெகிழ விட்டோம் என்று சொன்னா, ஆண்டவரை இது என்னால முடியாது, என்னுடைய போராட்டங்களால் நான் இதை விட்டுட்டு போறேன் என்று சொல்லி நாங்கள் நெகிழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி எங்களுடைய கைகளை பயிற்சிவிப்பார்? ஒரு பயிற்சியாளர் எங்களுக்கு பயிற்சிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கால்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் இன்றைய நாள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எங்களுடைய கைகளை நெகிழ விடாமல், எங்களுடைய முழங்கால்களை தளர விடாமல் ஆண்டவருக்கு திரும்ப நிறுத்தி ஆண்டவருக்கு ஓட சொல்லும்படிக்காக